சட்டசபையில ஒரு பதவி ஏற்புகளை பத்தி சில குழப்பமான சூழ்நிலைகள் நிலவிட்டு இருக்கு. அதற்கு என்ன பண்ணலாம், அதற்கான சட்ட சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுங்கிறதை ஏற்கனவே பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மேற்கோள் காலப்பட்டு அதுல என்னென்ன வழிவகைகள் சொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பான்மையான விதியின்படி அங்க இருக்கக்கூடிய ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அந்த கேபினெட்ல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுடைய ஓட்ஸ் இருக்கு அந்த சட்டசபையில, அதை பொறுத்து தான் அந்த தேர்தல் யாருடைய ஆட்சி அமைக்க முடியுங்கிறத ஒரு விஷயத்த நிரூபிக்க முடியும். அடுத்து இன்னொன்னு என்னதுன்னு சொல்லி பார்த்தா, ஜனநாயகத்தின்படி சட்டசபையில தான் இதை பத்தி நம்ம முடிவெடுக்க முடியுமே தவிர ஆளுநர் தனிப்பட்ட விதத்துல முன்னாடியே முடிவெடுக்க சொல்லி அழைப்பு விடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் சட்டசபையில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றதை இந்த வழக்கு மேற்கோள் காலப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கோட சூழ்நிலைக்கு இந்த வழக்கின் விதிகளை பார்த்தாலே அது மிகச்சரியாக பொருந்தும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம்.